ஒரு நிமிடம் அந்த அன்பு தகப்பனை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும், அதுவே அவருடைய வாஞ்சையாக காணப்படுகிறது. அமைதியாக தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே, எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உம்மை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நீர். இந்த ஆலயத்துல, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிறாங்கப்பா. எங்களுடைய இருதயம் உமக்கு வெட்ட வெளிச்சமாக காணப்படுகிறது ஆண்டவரே. சில இருதயங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். சில இருதயங்கள் உடைந்த உள்ளத்தோடு காணப்படலாம். சமாதானம் இல்லாமல் காணப்படலாம். சரீர பிரச்சனையை குறித்து கவலையோடு உட்கார்ந்திருக்கலாம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை கனப்படுத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அவர்களுடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய எல்லா வேதனைகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் எடுத்து நீர் போடும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து அவர்கள் செல்லப்படுது மன மகிழ்ச்சியோடு உம்முடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொண்டு, உம்முடைய சமாதானத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு செல்ல நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் என்று உம்முடைய அடியார் நான் ஜெபிக்கிறேன். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 38:5. உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். கவனிங்க, எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக செய்தி அனுப்பப்படுகிறது. செய்தி என்னன்னா, ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இந்த நாள் வரை உன்னுடைய அறையை நீ அடைத்துக் கொண்டு என்னுடைய சமூகத்துல என்னுடைய சித்தத்தின்படி நீ என்னெல்லாம் கேட்டையோ, நீ என்னெல்லாம் ஜெபித்தையோ, அதை நான் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்து இன்னைக்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். பாருங்க, ஆண்டவர் தரக்கூடிய முதல் வார்த்தை உங்களுக்கு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த உலகத்துல ஜெபத்தை போல ஒரு வல்லமையான காரியம் எதுவுமே கிடையாது.
நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்வேன், எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முழங்கால் படுகிறானோ அந்த மனிதனை அந்த மனுஷியை இந்த உலகம் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஜெயிக்கவே முடியாது. அதுதான் ஜெபம். நம்முடைய ஆண்டவருக்கு இந்த பரலோகத்துல ஒரு பண்டக சாலை என்று உண்டு. அந்த பண்டக சாலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் அல்லது ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டிய எல்லா காரியங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான் அவசியம். ஒன்று அவருடைய அளவிட முடியாத கிருபை. ஆமென். அவருடைய அளவிட முடியாத கிருபை. இரண்டாவது தேவனுடைய வல்லமை. இந்த ரெண்டு உங்க வாழ்க்கையில இருந்தால் மாத்திரம் போதும். இதை எடுப்பதற்குரிய இந்த பரலோகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுப்பதற்கு அதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பரலோகத்தினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய அந்த ஒரே சாவி வந்து ஜெபம். ஒரு ஆமென் சொல்லலாமா? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 38வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆண்டவர் செய்தி அனுப்புகிறார் ஏசாயா மூலமாக. செய்தியை எசேக்கியா ராஜா பெற்றுக்கொள்கிறார். அந்த செய்தி என்னன்னா, அவர் அந்த செய்தியை வாங்கும் பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டவராக காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அந்த வியாதியானது மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது. நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசி அவரை பார்த்து பேசுறாரு, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். சொல்றது நான் இல்ல, என்னை அனுப்பின தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, ஒரு நாள் காலையில உங்களுக்கு இப்படி ஒரு செய்தி வருகிறது, பரலோகத்திலிருந்து இப்படி ஒரு செய்தி வருகிறது. நிச்சயமாக அந்த செய்தி உங்களுடைய இருதயத்தை உடைத்துவிடும். அந்த மனுஷனுக்கு 39 வயது ஆகிறது. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 39 வயது ஆகிறது. அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, you are going to die, you get ready for that. என்ன செய்தி பாருங்க. ஆனா இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு விளங்க பண்ணினார், வந்த செய்தி மரணத்துக்கு ஏதுவான செய்தி அல்ல, அந்த எசேக்கியா ராஜாவினுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான செய்தி. ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு நீங்க செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இது மரணத்துக்கு ஏதுவான செய்தி அல்ல, உங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான செய்தி. ஒரு ஆமென் சொல்லலாமா? இரண்டாவது வசனத்தை வாசிங்க. போதும் பாருங்க, நல்ல கவனிங்க. அப்பொழுது அந்த செய்தியை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொள்கிறான். இதுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது யூத ஜனங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, ஒரு காரியம் உண்டு. இந்த உலகத்துல அவங்க எந்த காணல்ல இருந்தாலும் ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் அவங்களுடைய கண்கள் வந்து அந்த சீயோன் பர்வதத்தை நோக்கி காணப்படும். அவங்களுக்கு தெரியும், நான் இந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பார்வை கரெக்டா அந்த சீயோன் பர்வதத்தின் மீது இருக்கிறது. காரணம் என்னன்னா, அது தேவனுடைய வாசஸ்தலம்.
இவன் சுவர் புறமாக பார்க்கிறான், ஆனா அவன் பார்க்கிற திசையில என்ன இருக்கு? அந்த பரிசுத்த ஸ்தலம் காணப்படுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. மனுஷனை தேடாம யாரை தேடுறான்? அந்த இரக்கத்தை கொடுக்கிற அந்த அன்பு தகப்பனை நோக்கி பார்க்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. என்னுடைய மரணமும் என்னுடைய ஜீவனும் என்னை படைத்த ஆண்டவருடைய கரங்களில் காணப்படுகிறது. இல்லையா சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், அது எதுவாக இருக்கட்டும், கேன்சராகவே இருக்கட்டும், அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? நம்ம அப்பா இயேசு மாத்திரம். ஆமென். இந்த தாவீது ராஜாவை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மனுஷனை கொல்லும்படி, அவருடைய உயிரை எடுக்கும்படி ஒரு கூட்ட ஜனம் அவனை துரத்தி கொண்டிருக்கிறது. அவன் என்ன அழகா சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் என்னை கொல்லும்படி வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பத்தி எந்த பயமும் இல்லை. காரணம் என்னன்னா எனக்கு தெரியும் என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ இந்த உலகம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யாராவது நினைச்ச என்னுடைய உயிரை எடுக்க முடியாது. எனக்கு தெரியும் நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை விசுவாசிக்கிறதுனால உம்முடைய கிருபை என்னை ரட்சிக்கும். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் பினகாஸ் ஏலியினுடைய மகன். அவன் எப்படி ஊழியம் செய்தான் என்று நம்ம வேத புத்தகத்தில் வாசித்திருக்கிறோம். அவருடைய ஊழியம் தேவனுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கதாக காணப்பட்டது. ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனை அடித்தார். இல்லையா? அவனை அடித்தார். அதே வருஷத்துல என்ன நடக்குது பாருங்க. அதே வருஷத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது பெலிஸ்தியர்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க. இது இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படி அந்த பினகாசுடைய மனைவி தனக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் கொடுக்கிறா. இக்கபோத் அப்படின்னு பெயர் கொடுக்கிறா. இக்கபோத் அப்படின்னா இஸ்ரவேல் தன்னுடைய மகிமையை இழந்து போனது. ஆண்டவர் அந்த தேசத்தை ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த சகோதரி என்ன தெரிவிக்கிறான்னா, அந்த ஸ்தானத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனார்கள். விழுந்து போனார்கள். என் மேல, உங்க மேல ஆண்டவர் தேவன் அவருடைய கிருபையை வச்சிருக்கிறார். அந்த கிருபையை நம்மை விட்டு இழந்து போகாதபடி, அந்த மகிமையை இழந்து போகாதபடி நம்ம வாழ்க்கை நடத்தணும். ஒருவேளை நம்ம அந்த கிருபையை இழந்து போனோம்னா, ஆலயத்துக்கு நம்ம இக்கபோத்தா வந்து போறதா இருந்தா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நீ என் தலை மேல, என் சிரசின் மேல, என் குடும்பத்தினுடைய சிரசின் மேல நீர் வச்சிருக்கிற அந்த மகிமையை நான் இழந்து போகக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எப்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல நான் வாழணும், உங்களுடைய பிரசன்னத்துல நான் வாழணும். நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். நீர் உங்களுடைய கரம் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உம்மை கனப்படுத்த வேண்டும். இந்த சிந்தையோடு நீங்க காணப்படும் பொழுது உங்க வாழ்க்கை 100% சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லாமா? வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. அதே பகுதி. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த
அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே தெரியுது அந்த ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்திருக்க வேண்டும் இல்லையா? அவன் என்ன அழகா சொல்றான் பாருங்க. நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படி சொல்ல முடியுமா? அவன் சொல்றான், உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு எது சரி எது செம்மையானதோ அதை பார்த்து பார்த்து பயந்து நான் செய்த ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீர் என் மேல வச்சிருக்கிற அன்பு எள்ளளவு குறைந்து போக கூடாது என்று நினைத்து உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்தவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, இது எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்கிறான். அழுதான், நினைத்தருளும். ஆண்டவரே, நீ மறந்து போனீரா? தேவனை திருப்திப்படுத்தின ஒரு வாழ்க்கை, தேவனை நம்பி ஜீவித்த ஒரு வாழ்க்கை. பாருங்க, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நல்ல காரியங்களை செய்திருக்கான், பார்த்து செய்திருக்கிறான். அதனாலதான் வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆவியானவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. எசேக்கியா ராஜாவை போல யூதாயா தேசத்துல அப்படி ஒரு ராஜா வாழ்ந்ததில்லை. என்ன ஒரு சாட்சி பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எனக்கு. ஆண்டவர் அவர் இவன் மீது வைத்திருந்த உண்மையான அன்பு அவனுக்கு விளங்கியிருக்கு இல்லையா? அதனாலதான் சொல்றான், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அவனை கேள்விப்பட்டான். உண்மையிலே நீங்க எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா, ஒருவேளை நீங்க சின்ன தப்பு பண்ணா கூட, பெரிய தப்பு பண்ணா கூட, ஒரு இமை பொழுது வேற உங்களை மறக்காதே. ஆனா அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை, அவருடைய உருக்கத்துக்கு அளவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், அவரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இது நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் நடக்க வேண்டும். வேதத்தை தியானிக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் அமரணும். உங்க வீட்டுல ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை வச்சிருக்கிறீங்கன்னா அதை எப்படி பாதுகாப்பீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அதை திறந்து பார்ப்பீங்க இல்லையா? அதே மாதிரிதான் அவரை இங்க பொக்கிஷமா நீங்க வைக்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார் இல்லையா? சில சமயம் நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனாப்பா, உங்களுடைய மனசை நான் புண்படுத்தி இருக்கிறானா? கேட்டு பாருங்க. லைஃப் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் உங்களை தேடி. ஆமென் சொல்லுங்களா? யோசபாத் ராஜா எதுவுமே தேடி போகல. இந்த யோசபாத் ராஜாக்கள்ல அவன் எதையுமே தேடி போகல. கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் பரலோகம் அவருடைய வீட்டுக்கு அனுப்பினது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருந்தா, நீங்க ஆண்டவரோடு இருந்தா 100% ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு சாட்சி, பொதுவா ஆலயத்துல நான் சாட்சி சொல்றதே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏராளமான சாட்சிகள் உண்டு. அதனால எங்கெல்லாம் மெசேஜ் வருதோ அப்ப அந்த முக்கியமான காரியங்களை சொல்லுவேன். 2020 நடந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். அந்த சாட்சி சால்மையாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்ல காரணம் ஒரே ஒரு காரணம் தான். நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். எனக்கு ஜீவனை தந்தவர் ஜீவனோடு இருக்கிறாரு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறதுனால அதை நான் உங்களுக்கு சொன்னோம்னா அப்ப அவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு எனக்கும் ரொம்ப வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. 2020 லாக்டவுன், வீட்டை வந்து வெளியே போக முடியாது. இவன் அந்த செய்தியை கேட்டு சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு, நான் சுவர்ல சார்ந்திருக்கிறேன், எனக்கு உறுதியா தெரிஞ்சிச்சு
என்ன வைரஸ் அட்டாக் பண்ணியிருக்குது. காரணம் என்னன்னா, அந்த சுவர்ல சாஞ்சிருக்கிறேன், எங்க திரும்பினாலும் என்னுடைய உயிர் போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த வலி அப்படி காணப்பட்டது. பாருங்க, அந்த ஒரு சில வினாடிகளை, அந்த ஒரு சில நிமிடங்களை பிசாசு பயன்படுத்தி கொண்டான். அவன் என்னை பார்த்து, என்னுடைய முகத்தை பார்த்து ரொம்ப அழகா சொல்றான், போற இடமெல்லாம் பலிபீடத்துல நின்று உங்க அப்பாவை நீ பெருமையா சொல்லுவிய, பெருமையா சொல்லுவிய, யாருமே உன் பக்கத்துல இல்லை, என் ஒய்ஃப் ஊர்ல இருந்தாங்க, என் பிள்ளைகள் ஊர்ல இருந்தாங்க. அவன் சொல்றான், you stupid, you are going to die without anybody with you. உன் பக்கத்துல யாருமே இல்லை, ஆனா நீ மறிக்க போற. என்னுடைய இருதயத்துல அந்த அதாவது அவிசுவாசம் என்கிற அந்த நஞ்சை அவன் விதைச்சிட்டான். எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, மகனை பாடையில தூக்கிட்டு போறாங்க. அந்த நாயின் ஊரு விதவைக்கு அவன் ஒரு நாள் தான் வாழ்வாதாரம், தன்னுடைய மகன் மாத்திரம்தான் அவளுக்கு வாழ்வு. ஆனா நீங்களே யோசித்து பாருங்க, அந்த சகோதரி அழுதும் பொழுது ஏராளமான ஜனங்கள் அவளோடு அழுதிருப்பாங்க, இல்லையா? அநேகர் அழுதிருப்பாங்க. ஆனா யாராலையுமே அந்த கண்ணீரை துடைக்க முடியல. என் அன்பு தகப்பன் இயேசு அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி அந்த இடத்துக்கு வரார், இல்லையா? பாடையை தொடுறாரு, ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் a word, வாலிபனை எழுந்துரு. இதை சொல்லிட்டு பாருங்க, அவருடைய வாழ்க்கை, அவருடைய நம்பிக்கை, அவருடைய சந்தோஷம் மூன்றையும் திருப்பி கொடுத்தாரு. எங்க அப்பா மூன்றையும் திருப்பி கொடுத்தாரு. அதை எனக்கு அவர் ஞாபகப்படுத்திட்டு, இதையெல்லாம் அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேனே, நீ மறந்துட்டியான்னு என்ன பார்த்து கேட்கிறாரு. அப்பதான் எனக்கு குற்ற உணர்வு, கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு குற்ற உணர்வு. அவன் பிசாசு சொன்ன ஒரே ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன், அவரே யாருமே இல்லாம நான் மறிக்க போறேன். அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட மெடிசன் என்ன தெரியுமா? கொஞ்சம் ஹாட் வாட்டரு, கொஞ்சம் அந்த டர்மரிக் பவுடரு. நேரமாக ஆக என்னுடைய கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா போகுது. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் என் மனைவிட்டெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. என்னை அதிகமாக நேசிக்கிறவங்க என் மனைவி. நான் தான் உலகமேக்கு வாழக்கூடிய ஒரு சகோதரி. அவங்ககிட்ட கூட சொன்னதே கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எப்பவுமே மேலதான் பார்ப்பேன். அது என்னுடைய பழக்கமாக காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உங்களுடைய கருத்தில் எல்லாம் உன் மீது வைராக்கியம் கொண்டு எல்லாவற்றையும் விட்டு உமக்காக வைராக்கியமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நேரமாக வலி அதிகமாக மாறுகிறது. அதை இடத்துக்கு ஏதாவது நகரமே முடியல. மேபி 12 மணி அதெல்லாம் தாண்டிடுச்சு. எப்ப தூங்கணும்னு எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் கரெக்டா 11 மணிக்கு எழுந்து விட்டேன். அப்ப நான் யோசிக்கிறேன், நேற்று என்னுடைய கண்டிஷன் இப்படி காணப்பட்டது, நான் எப்படி எந்திரிச்சேன்? என்னால நம்பவே முடியல. வேதாகமத்தை எடுத்தேன், எதையுமே செய்யல, வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். மணிக்கணக்கா வாசிக்க ஆரம்பிச்சேன். மணிக்கணக்கா வாசிக்கிட்டே இருக்கிற டைம் போக போக ராத்திரி, மறுநாள் ராத்திரி ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியே சோர்வு அடைஞ்சிட்டேன். என் சரீரத்துல அந்த வைரஸ் இருந்ததற்கான அடையாளமே இல்லை. எனக்கு தெரியும் அந்த வசனங்கள், என் ஆண்டவர், என் தகப்பன், என்னை நேசிக்கிற என்னுடைய தகப்பன் என்னுடைய சரீரத்துல அவருடைய வசனத்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரியும் அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கி விட்டாரு. எனக்கு 100% தெரியும். வேதாகமத்தை மூடி வச்சுட்டு அப்படியே தூங்கினேன். 3வது நாளாக 48 மணி நேரத்திற்கு பின்னாடி நன்றாக நான் தூங்கினேன். அந்த ஜீவனுள்ள தேவன் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை எனக்கு கொடுத்து என்னை ஜீவனோடு நீங்க உட்கார வச்சுக்கிறேன், நீக்க வச்சுக்கிறேன். ஒரு சொல்றீங்களா?
ஒருவேளை அந்த மனுஷனை போல அது சரீர பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் அனுப்பக்கூடிய வசனம், அவருடைய வார்த்தை இருதயம் உடைந்தவர்களை குணமாக்கும் என்று வேதம் பதிவு செய்கிறது. அதே வார்த்தை நீங்க எந்த பிரச்சனையில காணப்பட்டாலும் அந்த வார்த்தை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வைக்கும். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எத்தனையோ நான் கேட்டிருக்கிறேன், ஜெபத்துல கூட பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனா யோசித்து பாருங்க, நம்முடைய சர்வ வல்லமை படைத்த தேவன் அவருடைய சிங்காசனத்துல உட்காரும் பொழுது காலை எங்க வைக்கிறாரு? பூமியில வைக்கிறாரு. அநேக நேரங்கள்ல வேதனையோடு நான் சொல்றேன், ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம்ங்கிற பயமே இல்லாம அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தினீங்கன்னா அந்த உங்களை ஆசீர்வதிப்பாரு. தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் உங்களை தாழ்த்தும், இந்த உலகம் உங்களை தாழ்த்தும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தையே ஒரு வார்த்தையாக படைத்த தேவன் நம்முடைய ஆண்டவர் இல்லையா? ஒரு உதாரணம் சொல்ல நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த பிரபஞ்சத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துல பூமி வந்து, இந்த எர்த் வந்து ஒரு சின்ன கடுகு மாதிரி, கடுகு விட சின்னது. அந்த பூமிக்குள்ள ஏராளமான நாடுகள், அதுல இந்தியா ஒரு சின்ன நாடு இல்லையா? இந்தியாவை நீங்க எடுத்துக்கோங்க, அதுல ஏராளமான மாநிலங்கள், அதுல ஒரு சின்ன மாநிலம் தமிழ்நாடு. நீங்க தமிழ்நாடை எடுத்துக்கோங்க, அதுல ஏராளமான மாவட்டங்கள், அதுல ஒரு சின்ன மாவட்டம் திருநெல்வேலி. நீங்க திருநெல்வேலியை எடுத்துக்கோங்க, அதுல நிறைய தாலுகா உண்டு, அதுல ஒரு சின்ன தாலுகா நாங்குநேரி. அந்த நாங்குநேரி தாலுகாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான கிராமங்கள் உண்டு. அதுல ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல தான் நான் பிறந்திருக்கிறேன். நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, it applies to everybody. உங்க எல்லாருக்கும் அது பொருந்தும் இல்லையா? எல்லாருக்கும் உங்களுக்கு அது பொருந்தும். இந்த பிரபஞ்சத்தை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த பூமி ஒரு நாள் காலையில, நல்ல கவனிங்க, இந்த பூமி ஒரு நாள் காலையில காணாம போயிடுச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியாது. உங்களுக்கு புரியுதா? இந்த பூமி ஒரு நாள் காலையில போயிடுச்சு, காணாம போயிடுச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு, இப்படி பிளானட், இந்த ஒரு பூமி என்கிற ஒரு எர்த் பிளானட் காணாம போயிடுச்சுன்னு அந்த பிரபஞ்சத்துக்கே தெரியாதா? அதை வார்த்தையால் படைத்தவர் நம்முடைய தேவன். அதை வார்த்தையால் படைத்த தேவன், அவருக்கு மாத்திரம் தெரியும் இந்த பூமி காணாம போயிடுச்சு இல்லையா? ஆனா பாருங்க, அநேக நேரங்கள்ல நமக்கு நம்முடைய வேலையை குறித்த பெருமை, நம்ம வாங்குற சம்பளத்தை குறித்த பெருமை, நம்முடைய குடும்பத்தை குறித்த பெருமை, நம்முடைய செல்வாக்கை குறித்த பெருமை, நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் குறித்த பெருமை இல்லையா? ஒரு பூமி காணாம போன இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியாது, நாம காணாம போன யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போ தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார வேண்டும். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆண்டவருக்கு யார ரொம்ப இஷ்டம் தெரியுமா? யார் மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார் தெரியுமா? வசனம் அழகாக சொல்லுகிறது, எவன் ஒருவன் தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறானோ அவனை ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எசேக்கியா அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஆண்டவர் எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார். சத்தமோட வெளியே சொல்றீங்களா? இரண்டாவதாக ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, உன் கண்ணீரை எந்த சூழ்நிலையிலும் மனுஷர்களை தேடாதீங்க. அவங்க உதவி பண்ணுவாங்க, மனிதர்கள் உதவி செய்வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இல்லாம பண்ணிடுவார் இல்லையா? மனுஷர்களை என்னைக்குமே தேடப்படாது. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, முதல்ல எனக்கு விளங்கவே இல்லை, அழகா சொல்றாரு, என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும் அப்படிம்பாரு. அதுக்கு அடுத்துல கொஞ்சம் கீழே அவர் சொல்றாரு,
சொல்றாருன்னா, நான் எப்பெல்லாம் கண்ணீர் வடிக்கிறேனோ, எப்பெல்லாம் என்னுடைய கண்கள் கலங்குகிறதோ, அது உங்களுடைய பார்வைக்கு மறைவாக இல்ல, நீர் உங்களுடைய அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறீர், உங்களுடைய புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறீர், உங்களுடைய கணக்குல எழுதி வச்சிருக்கிறீர். அப்போ நீங்க வடிக்கக்கூடிய கண்ணீர் நீங்க வீணாகும் என்று ஒரு நாள் நினைக்காதீங்க. அது தேவனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாசிங்க 2 சாமுவேல் 7வது அதிகாரம், அல்லது வாசிக்க வேண்டும், வாசிங்க 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அந்த 2 வரிகள் எனக்கு வேணும். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஓ சிஸ்டர் கவனிங்க, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். நீங்க உண்மையிலேயே இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை உன் வீடும் உன் ராஜ்யம். ராஜ்யம் என்பது உங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்றென்றைக்கும் அவர் வரும் வரை, நம்முடைய அன்பு தகப்பன் இயேசு வரும் வரை அது ஸ்திரப்பட்டிருக்கும். எப்படி ஸ்திரப்பட்டிருக்கும்னா, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். இது ஒரு அழகான வார்த்தை பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எசேக்கியா, அவனுக்கு தேவை ஒரு குழந்தை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய மரணத்தை குறித்து அவனுக்கு கவலை இல்லை, நான் மரித்து போக போகிறேன் அதை குறித்து கவலை இல்லை. என் தகப்பனாகிய தாவீதுக்கு என் சர்வ வல்லமை படைத்த தேவன் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரு? உன் ராஜ்யம் உன் வீடு உன் கண்களுக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். அப்ப எசேக்கியா ராஜாவுடைய நோக்கம் என்னன்னா, என் தேவன் என் தகப்பனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால், அந்த வாக்கு உண்மையாக வேண்டும் என்றால் நான் உயிரோடு இருக்கணும். நான் உயிரோடு இருந்தா தான் எனக்கு குழந்தை பிறக்கும், என் தகப்பனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும். இல்லையா? நீங்க என் கூட இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து பதில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இப்பதான் சொன்னேன், நீங்க வடிக்கக்கூடிய கண்ணீர், நீங்க தேவனுடைய சமூகத்தில் கேட்கக்கூடிய உங்களுடைய விண்ணப்பம் ஜெபம் ஒரு நாளும் வீணாகும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கவனிங்க. டைட்டானிக் ஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கப்பலை கட்டி முடித்த பின்னாடி அந்த கப்பலை கட்டின கம்பெனி ஒரு காரியத்தை சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Even God cannot sink this great Titanic அப்படின்னா, கடவுள் நினைச்சா கூட இந்த டைட்டானிக் கப்பலை மூழ்கடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி எழுதி போட்டிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நியூயார்க் டைம்ஸ் 1 hour கழிச்சு நியூயார்க் டைம்ஸ் செய்தி அனுப்புறாங்க. செய்தி என்ன தெரியுமா? இன்னும் நல்லா கவனிங்க. அந்த கப்பலுக்குள்ள பணக்காரர்கள் இருந்தாங்க, ஏழைகள் இருந்தாங்க, அளவுள்ளவர்கள் இருந்தாங்க, அழகற்றவர்கள் இருந்தாங்க, சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க, வயதானவர்கள் இருந்தாங்க, தாய்மார்கள் இருந்தாங்க, அநேக விதமான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா நியூஸ் வெளியே வரும் பொழுது 2 லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், மற்றொன்று ரட்சிக்கப்படாதவர்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவன் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்க பார்க்கும் பொழுது அவர் 2 விதமா பார்க்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவர் விரும்புவது உங்களுடைய லிஸ்ட், ஆண்டவர் வச்சிருக்க லிஸ்ட்ல உங்க பேர் வரணும். அப்படி அந்த லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா சகோதரியே, நீங்க ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்தாலும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். என் கூட இருக்கிறீங்களா? சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட நானே கேட்டிருக்கிறேன், ஏன்பா எங்களை அழ வைக்கிறீங்க? உண்மையா தேடுகிற எங்களை தானே நீங்க அழ வைக்கிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனா எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவர்கிட்ட கேள்வி எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. பயந்து வாழ்றோம்னு எனக்கே தெரியும்.
ஆனாலும் அவர் நம்முடைய கண்களுக்கு ஏன் கண்ணீரை வர வைக்கிறார் தெரியுமா? இந்த கண்ணீர், இந்த கண்கள் இந்த உலகத்தை பார்த்து அசுத்தமா வந்துடக்கூடாது, பாவம் செய்திடக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னா, முதல்ல காலைல எச்ச உடனே ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ள போறேன், என் கண்ணு அழுக்காகாதபடி என்னை பிரதிஷ்டை பண்ணுங்க இல்லையா? இந்த கண்ணு பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு கரைந்து தொடக்கணும். இந்த கண்ணை தொடச்சி இது பாவம் இல்லாம இருந்தா தான் நம்முடைய பேரு ரட்சிக்கப்படாதவர்கள் லிஸ்ட்ல வராது, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல வரும். ஒரு அமைச்சல்லாமா? இந்த நோவாவை நீங்க பார்த்துருக்கீங்களா? நோவாவை எடுத்துக்கோங்க. அந்த மழை பெய்யும் வரை எல்லாரும் அவனை பரிகாசமா நினைச்சாங்க, பைத்தியக்காரன் நினைச்சாங்க. ஆனா அவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் மாத்திரம் இல்ல, இந்த பூமி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான். நீதியை குறித்து ஆண்டவர் ஜனங்களை வந்து ஆண்டவரை நோக்கி திருப்பும்படி எல்லா முயற்சிகளையும் செய்தான். ஆனா எல்லாரும் அவனை ஏளனமா பார்த்தாங்க, எல்லாரும். ஆனா நாம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? 75 வருடங்களுக்கு மேலாக பொறுமையோடு அந்த பேழையை அவன் கட்டிக்கொண்டு இருந்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அவன் பேழையை மாத்திரம் கட்டிக்கொண்டு இருக்கல, ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தையும் கட்டிக்கொண்டு இருந்தான். அவன் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். அவருடைய சிந்தை என்ன தெரியுமா? என்னுடைய பூமி எனக்கு உரிமை அல்ல, என் தேவனால் கட்டப்பட்ட அந்த புதிய எருசலேமுக்காக அவன் காத்துக் கொண்டிருந்தான். அந்த அசையாத அஸ்திவாரம் உள்ள அந்த புதிய எருசலேமுக்காக காத்திருந்தான். அதனாலதான் எல்லாரும் அவனை பரிகாசம் பண்ணும் பொழுது அவனுக்கு அது ஒரு வேதனையாக அவனுக்கு தெரியல. வேதத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, மோசே 40 வருடம் காத்திருந்தாரு இல்லையா? ஏசப்பா 30 வருடம் காத்திருந்தாரு. ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தாரு. தாவீது 15 வருடம் காத்திருந்தாரு. யோசேப்பு 14 வருடங்கள் காத்திருந்தாரு. தேவனுக்காக காத்திருந்த இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனாங்களா? இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்றீங்களா? தேவனுக்காக ஆண்டவருக்காக, அந்த அன்பு தகப்பனுக்காக நீங்க காத்திருந்தா நீங்க பரலோகத்தை அடைவீங்களோ ஒளி, பரலோகத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஒரு நாள் இந்த பூமியில வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். முதல் காரியம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, உன் விண்ணப்பத்தை. இரண்டாவது ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, உன் கண்ணீரை. மூன்றாவதாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, உன் ஜெபத்திற்கு அன்னைக்கு பதில் கொடுத்துட்டேன். I have answered your prayers. உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. நீங்க அதை விசுவாசித்து அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கர்த்தரோ உண்மை உள்ளவர். இதை தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு விளங்க பண்ணினாரு. அவருடைய ஜெபத்திற்கு பதில் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம். There is only one reason. ஒரே ஒரு காரணம். அந்த மனிதன் எசேக்கியா ராஜா தன்னை தரை மட்டும் தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை, உங்களை தரை மட்டும் தாழ்த்தும் பொழுது நீங்க என்ன கேட்டாலும் அப்பா சொல்லலாமா? Whatever you ask, ஆண்டவர் பார்க்கிறது. இது பிழை இல்லாத சரீரம் இல்ல, பிழை உள்ள சரீரம். அந்த மாதிரியான அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது ஒரு நாளும் அந்த அப்பா, நம்முடைய அன்பு தகப்பன் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? வாசிங்க 2 ராஜாக்கள் 20வது வசனம். I'm sorry, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. எனக்கு அந்த கடைசி 2 லைன் மாத்திரம் வேணும். நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க,
நான் உன்னை குணமாக்கிட்டேன், நான் உன்னை எங்க பார்க்க போறேன்? என்னுடைய ஆலயத்துல நான் உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அத்திப்பழத்தினுடைய அடையை கொண்டு இந்த எசேக்கியா ராஜாவினுடைய அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதிய அவர் குணப்படுத்துறாரு. ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், வார்த்தை கொடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதை தொட்டாலும் அது மருந்தாக மாறும். அது எதை தொட்டாலும் மருந்தாகும். ஒரு சாதாரண அத்திப்பழத்தினுடைய அடையை கொண்டு அந்த மனிதனை அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார் இல்லையா? நான் இப்போ நினைப்பேன், என்ன மாதிரி உங்களை மாதிரி ஏழையான ஜனங்களுக்கு நம்ம அப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஏன்னா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம அப்பாவுடைய கண்கள் ஏழைகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்மளோட நீதிமானம் ஆக்கினது நம்ம அப்பா தான் இல்லையா? அவருடைய செவிகள் எப்பொழுதும், அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல ஒருவேளை நீங்க விலகினத்தோடு காணப்படலாம், பிரச்சனைகளோடு காணப்படலாம். தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு விசுவாசம் வேணும். உங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். எங்க அப்பா செய்வார் என்கிற விசுவாசம். காரணம் என்னன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதம் செய்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அதே வசனத்தை தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதே வசனம் தான் உங்களுக்கு இந்த பலிபீடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பார்க்கிறது நீங்க நம்பாதீங்க, காணாதது நீங்க நம்புங்க. காணாதது என்னன்னா, எங்க அப்பா செய்வாரு, இதுதான் என்னுடைய விசுவாசம். என்னுடைய அப்பா செய்வாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எதையும் பத்தி நீ கவலைப்படாத, நானே, நான் மாத்திரம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆவிக்குரிய பிள்ளைகள், இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? பேசுறது குறைங்க, பேசுறது குறைங்க. எப்ப வார்த்தைகள் மிகுதி ஆகுதோ பாவம் உள்ள வந்துடும். பாத்துக்கங்க, நல்ல கவனிங்க. இந்த கிளிய பாத்துக்கங்க, அதிகமா பேசும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல பறக்கவே முடியாது. பாத்திருக்கீங்களா? கழுகு பேசவே பேசாது, யார் கூடி சேராது. ஆனா வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு அது பறக்கக்கூடிய அந்த ஆற்றலை அது பெற்றிருக்கிறது. அதே மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அன்பு தகப்பன் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய இருதயத்தை தொட வேண்டும். அவருடைய இருதயத்தை தொட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்களேன். நெருப்பு இருந்தா மாத்திரம்தான் அந்த மெழுகுவர்த்தி பிரகாசிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்றால் அந்த இயேசு உங்களோடு இல்லைன்னா, அந்த இயேசு உங்களோடு இல்லைன்னா வார்த்தைகள் உங்களோடு இருக்காது. தேவனுடைய வசனங்கள் உங்களோடு இல்லைன்னா ஆவியானவருக்கு உங்களுக்கு அவருக்கு எந்த விலையும் கிடையாது. அதை நல்ல கவனிங்க. அதாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு முதன்மையாக இல்லைன்னா தேவனுடைய வசனங்கள் உங்களோடு இருக்காது. தேவனுடைய வசனங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியானவருக்கு உங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஏன்னா ஆவியானவர் மாத்திரம்தான் உங்களை சகல சத்தியத்திற்கும் நடத்துகிறவராக காணப்படுகிறார் இல்லையா? நடத்துகிறவர். அப்போ ஒரு மெழுகுதிரி பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஒளி தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துல நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்றால் அந்த மெய்யான ஒளி உங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? வாசிங்க 2 ராஜாக்கள் 28 வாசிங்க. எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றார். கவனிங்க, இத வாசிக்கும் பொழுது இந்த மனுஷன் மேல எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஆண்டவர் ஏற்கனவே இவனுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை குணமாக்கிட்டேன், 3ஆவது நாள் உன்னுடைய ஆலயத்துல உன்னை பார்க்க போறேன். இவன் என்ன கேட்கிறான்? அடையாளம். ஆண்டவருக்கு பிடிக்காதது அடையாளம் இல்லையா? ஏசாயா சொல்றாரு, ஏசாயா அந்த ஏசாயா கிட்ட கேட்கிறாரு. உங்களுக்கு இன்னொரு காரியம் தெரியுமா? ஆகாஸ் ராஜாவுடைய காலத்துல கிளாக் கிடையாது, டைம் கிளாக் வால் கிளாக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க ஒரு சூரிய கடிகாரத்தை
வச்சிருந்தாங்க. அந்த சூரிய கடிகாரத்துல அந்த முள் பாகைன்னு சொல்லுவாங்க, சாயின்னு சொல்லுவாங்க. முள் வந்து சாய். அந்த முள் நகர்வதை பொறுத்து மணி பார்ப்பாங்க, டைம் பார்ப்பாங்க. இப்போ இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட கேட்கிறாரு, சூரிய கடிகாரத்துல அந்த அந்த சாயை 10 பாகை முன்னோக்கி போகணுமா அல்லது 10 பாகை பின்னோக்கி போக வேண்டுமான்னு கேட்கிறாரு. இவன் அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க. சூரிய கடிகாரத்துல அந்த சாயை 10 டிகிரி முன்னோக்கி போனா அது வழக்கமான காரியம், அது 10 டிகிரி பின்னோக்கி போக வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். யோசித்து பாருங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அடையாளம். அவன் என்ன நினைக்கிறான், அந்த சூரிய கடிக்கு இந்த வால்கிளாக்க எடுத்துக்கோங்க, அந்த முள் முன்னோக்கி நகர்வது நம்ம பார்க்கக்கூடிய காரியம். அதே வால்கிளாக்க நீங்க பாக்குறீங்க, அந்த முள் பின்னோக்கி நகர்வது என்ன பண்ணுவீங்க, அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த சூரிய கடிகாரத்தில் அந்த சாயை 10 பாகை பின்னோட்டு போகும் பொழுது அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் என் சர்வ வல்லவரை மகிமைப்படுத்தும். அல்லாட்டி அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா, ஆண்டவர் என்னை குணமாக்கிட்டாரு, எனக்கு எதுவுமே தேவைன்னு போயிருப்பான். அவன் என்ன நினைக்கிறான், இன்னைக்கு இதே எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம தியானிக்கிறதுக்கு காரணமே அன்றைக்கு அந்த சர்வ வல்லமை படைத்த தேவன் செய்த அற்புதம். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ என்ன நடந்து பாருங்க, ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார், அவருக்காக செய்தார். ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் நீங்க கேளுங்க, ஆனா மனசுக்குள்ள நீங்க கேட்கும் பொழுது என்ன நினைக்கணும் தெரியுமா, அது என் தகப்பனுடைய நாமத்தை, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அவர்கிட்ட இருந்து நீங்க என்னனாலும் வாங்கிக்கோங்க, ஆனா அதை வாங்கின பின்னாடி அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, வாசிங்க 2 ராஜாக்கள் 20:11 வாசி. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாதைக்கு பாதை முன்பான சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? பாருங்க, நம்ம அப்பா யாரு, வாக்கு மாறாத தேவன். அவர் என்ன பண்ணார்னா, அந்த சூரிய கடிகாரத்தில் அந்த சாயை 10 பாகை பின்னோக்கி திரும்பினார். இதுல ஒரு ஆச்சரியமான காரியத்தை பாருங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. அப்பொழுது ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில். யோசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன் எப்படி இருக்கு. ஆண்டவருக்கும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருக்கு. இவர் கேட்கிறதை எல்லாம் செய்றார் இல்லையா, மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். There is nothing impossible for God. நான் எப்பவுமே சொல்றேன், இந்த உலகத்திலே ஒரு பெஸ்ட் ரிலேஷன்னா ஈசாப்பாவோடு நம்ம வச்சிருக்கிற ஒரு ரிலேஷன். ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் வந்து பிதா இந்த பூமியில தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது ஏசப்பட்ட கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பாருன்னா ஏசப்பாவை பார்த்து கேட்டிருப்பாரு, நீ நிச்சயமாக உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ மரிக்க வேண்டுமான ஆண்டவர் கேட்டிருப்பாரு. ஆண்டவர் என்ன சொல்லிப்பா தெரியுமா, ஏசப்பா என்ன சொல்லிப்பா தெரியுமா, என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகள் ஜீவனோடு வாழ வேண்டும். அதற்காக என்னுடைய உயிரை இழப்பதற்கும் நான் தயார் சொல்லிருப்பார் இல்லையா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்றேன், தேவனோடு ஒரு ரகசிய உறவை நீங்க வச்சுக்கோங்க. உங்க மனைவிக்கு தெரியக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, உங்க கணவனுக்கு தெரியக்கூடாது. ஆனா தேவனுக்கு, உதாரணமா எங்க வீட்டை எடுத்துக்கோங்க, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அலெக்ஸ் அம்மாவுக்கு தெரியும், ஆனா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அவங்களுக்கு வேணா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு தான், சகோதரனே சகோதரியே,
ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு தான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு தான் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றித்தரும். அது மாத்திரமல்ல, அந்த உறவு மாத்திரம்தான் அவர் வரும் பொழுதே அவரோட போகும். ஒரு நிலையை சொல்றீங்களா? கடைசியா ஒரே ஒரு காரியம், வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். சகோதரனை திருப்பி வாசிங்க, இன்னொரு வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அவைகளை பெற்றுக்கொள்வோம். நான் அதை மாத்தி வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, நீங்க பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டாம், பெற்றுக்கொண்டேன். இதுதான் அப்பாவை எனப்படும். இதுதான் அப்பாவை எனப்படும். காரணம் என்னன்னு பாருங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, ரெண்டு விதமான பதில்கள் வரும். ஒன்று, நம்முடைய அப்பாவுடைய குணமே ரெண்டு விதமான பதில்கள். ஒன்று, அவர் சொல்வார் வெயிட் பண்ணு அப்படிப்பாரு. அவர் வெயிட் பண்ண சொன்னா அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். நீங்க அவருடைய நேரத்துக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? the best கொடுப்பாரு. ஒரு வேளை ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இது வேண்டாம். ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, இது கிடைச்சா நீங்க எப்பவுமே இந்த பூமிக்கு பார்வையில ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அது 10 நாள் கழிச்சு அல்லது 1 வருடம் கழிச்சு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்ல வேண்டாம் மக்களே அப்படிப்பாரு. அப்படி அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களுக்கென்று ஒண்ணு வச்சிருப்பார் தெரியுமா? உங்களுக்கென்று அவர் ஒரு காரியத்தை வச்சிருப்பாரு. அது உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை, a perfect and a permanent blessing. அப்ப அவருடைய நேரத்துக்காக நம்ம காத்திருக்கோம். எப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, உங்க உள்ளத்துக்குள்ள அந்த விசுவாசம் சாலிடா தெளிவா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது தெரியுமா? உங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய விசுவாசம், அந்த தகப்பன் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் உறுதியாக இருக்கும் பொழுது அது இம்மீடியட்டா உங்களுடைய நாவுக்குள்ள வரும். அந்த நாவுக்குள்ள உங்களுடைய விசுவாசம் வரும் பொழுது உங்களையும் அறியாம உங்க நாவு என்ன அறிக்கையிடும்னா, அவைகள் நான் என்ன என்னுடைய தேவனுடைய எதை நான் என் தேவனுடைய சமூகத்துல கேட்டனோ அது எனக்கு உண்டாகும். அதை செல்ல, அதை செயல்படுத்த, அதை உண்மையாக்க, to make it come true, ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். சொல்லலாமா? கடைசி ஒரு காரியம், யாராவது வாசிங்க. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அது 2 வரிகள். அவரை பாடி அவரை மகிமை பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் ஜாயித்து பேசுவோம். இப்படி இல்லையா? இயேசுவை குறித்து தம்மை பற்றி வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பாருங்க. இத்தனை வருட காலமாக ஆண்டவற்றை இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மனுஷி உத்தம இருதயத்தோடு காணப்படுறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையை கட்டாயம் வழங்கப்படுவார். ஆமென். கட்டாயம் வழங்கப்படுவார். இந்த இசைக்க ராஜாவுக்கு எடுத்துக்கோங்க, தன்னை தாழ்த்தினான், அழுதான், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். பாருங்க, தன்னுடைய மரணத்தை குறித்து அவன் கவலைப்படல. என் தகப்பனாகிய தாவீதுக்கு என் சர்வ வல்லவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு, அந்த வார்த்தை அது பொய்யாய் மாறிவிடக்கூடாது. அதற்காக நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அவன் நினைச்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவருடைய வல்லமையை அவனுக்கு என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அலையை சொல்லாமா? 3 காரியங்கள். 1, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை
இரண்டாவது உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தேன். ஆனா நீங்க எல்லாம் என் பிள்ளைகள், என்னுடைய சொந்த பிள்ளைகள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என்னை நம்பி இந்த ஆலயத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நித்திய ஜீவனால நீங்க இப்படி நினைக்காதீங்க, ஒரு நாள் நான் மறிப்பேன், அதுக்கு பின்னாடி நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கும். இல்லை, இந்த பூமியிலே என்னைக்கு நீங்க இந்த எசேக்கியா ராஜாவை போல அவருக்கு உண்மையாக அவரை நேசிக்கும் பொழுது, அவருக்கு வைராக்கியமாக வாழும் பொழுது, அந்த நித்திய ஜீவன் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. கடைசி ஒரே ஒரு காரியம், இது எனக்கு கட்டாயம் சொல்லணும், எனக்கு அவ்வளவு வாசியா இருக்கு. தானியேலுக்காக சிங்கத்தின் வாயை கிடைத்தவர் நம்முடைய இல்லையா? மோசே என் வீட்டில் எங்க உண்மையுள்ளவன், அவன் மேல வச்சிருந்த அன்புனால செங்கடலையே 2ஆக பிரிச்சவன் இல்லையா? ஆண்டவருக்கு ஜோஷுவாவை ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக, அந்த தேசத்திற்காக, அவருடைய ஜனங்களுக்காக சூரியனையும் சந்திரனையும் நகர விடாமல் தடுத்து நிறுத்தினதே இல்லையா? பீட்டருக்காக சிறைச்சாலையுடைய கதவை திறந்தவர். ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மெடிக்கல் படி சாரானுடைய கர்ப்பப்பை செத்து போயிடுச்சு. It's of no use. அந்த மறைத்து போற கர்ப்பப்பைக்குள்ள ஒரு சந்ததியை வைத்தவர் என்னுடைய ஆண்டவர், சர்வ வல்லமை படைத்த தேவன். இதற்கு மேலாக மாத்தர் சொல்றா, அப்பா கலரை நீங்க புரட்டாதீங்க, அதாவது இது நாவல் அப்படிங்கிறார். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னது, லாசருவே பிறந்த குழந்தையை போல அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம்? அந்த தேவன், அந்த இயேசு, அந்த கருணாமூர்த்தி, நம்மளை நேசிக்கிற அந்த ஒப்பற்ற தேவன், தகப்பன், ஒவ்வொரு நாளும் நம்மை நினைக்கக்கூடியவர், நம்முடைய உள்ள கைகளில் வரைந்திருக்கிறவர். உங்களுக்கு உலகத்துல யாருமே விசாரிக்க மாட்டாங்க. காலையிலிருந்து பரலோகத்திலிருந்து உங்களை விசாரிக்க ஒரு ஜீவன் உண்டுனா எங்க அப்பா இயேசுதான். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு பதில் கொடுத்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன், பதில் கொடுத்துட்டார். ஒரு அலையிலே சொல்லாமா? ஈசப்பா உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். கவலைப்படாதீங்க, நம்ம அப்பா பெரியவர், நல்லவர், கிருபை நிறைந்த தேவன். அவருடைய நாம மாத்திரம்